ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மாடி தோட்டத்துக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? மண்புழு உரம், காய்கறி உரம், தொழு உரம், அப்புறம் க்ரோ பேகு, தொட்டிகள், ப்ரேயர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் என்னோட கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் எங்கே வாங்குறேன், என்ன ப்ரைஸில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு நம்ம வண்டலூர் பக்கத்தில் இருக்க கரசங்கால் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த கடை ஒரு ஹோல்சேல் கடை, அதனால நமக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே எல்லாமே கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்பெஷலாக இவங்க கிட்ட இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் கிடச்சிரும். என்னுடைய நேம் முனுசாமி. நான் படத்தில் இருக்கேன். டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் 20 முடிச்சிருக்கேன். ஒரு 23 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபுல்லாக ஆர்கானிக் மெடிசன், பயோ மெடிசன் நம்மளே சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். வெர்மி கம்போஸ்ட், பஞ்சகாவியா, நீம் ஆயில், சீவீடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஹோல்சேல் ரேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கஸ்டமருக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது மண்புழு உரங்க. இது செடிகளுக்கு போகிற மண்ணில் போகிறதுக்கு கிலோ 10 ரூபாங்க. 5 கிலோ பாக்கெட் 50 ரூபாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வேம்ஸ் புழுவோட இருக்குங்க. உங்களுக்கு இதே மூட்டை 25 கிலோ எடுத்திங்கன்னா 9 ருபீஸ் வருங்க. இது வேம்ஸ் புழுவோட இருக்காது, எல்லாமே உயிரோடு இருக்குது. அப்பப்போ பேக் பண்ணி அப்படியே அனுப்புறது உங்களுக்கு. இது வேப்ப முன்னாக்கு. இது 1 கிலோ 30 ரூபாங்க. இது வேப்ப முன்னாக்கு. இது செடிக்கு ஒரு 2 ஸ்பூன் போடலாங்க. வேரில் இருக்க பூச்சை கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்லா செடிக்கும், எல்லா மரத்துக்கும், எல்லா காய்கறி செடிக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது மண்ணுக்கு போடுறது. அதே மாதிரி கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது சி ஆல்கேன்னுவாங்க. இது பவுடராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 50 கிராம் வைக்கலாங்க. ஒரு செடி வாரம் ஒரு முறை மண்ணுக்கு தான் கொடுக்கணும். இது 250 கிராம் 40 ரூபாங்க ஒரு பாக்கெட். இது கிலோ கணக்கில் எடுக்கும்போது அப்படியே ரொம்ப கம்மியாகும். கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வருங்க. ஒரு கிலோ. இது பயோ மிக்சர். இதுதான் மண்ணு கலவைக்கு தேவையானது. முக்கியமானது அசோஸ்பைர்லம், டைகோடர்மா, பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ். இது 4 இருந்தால் தான் மண்ணு கலவையை நம்ம ரெடி பண்ண முடியும். செடி வளர்க்குறதுக்கு இது மண்ணோட கலக்கிறதுங்க. இது ஒரு செட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வெளியே இடத்துல பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொந்தமாக பண்ணுறதுனால ஒரு கிலோ 100 ரூபா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆர்கானிக் தாங்க. ஃபுல்லாகவே ஆர்கானிக் தாங்க. இது ஆர்கானிக் விதைகள் இருக்குது. நம்மகிட்ட பாரம்பரிய விதைகள், கீரை விதைகள் இருக்குது. கீரையில் 7 வகையான கீரை விதைகள். சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பாலைக்கீரை, புளிச்சக்கீரை இருக்குது. தண்டுக்கீரை சகப்பு தண்டி இருக்குது, பச்சை தண்டுக்கீரை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது, காராமணி இருக்குது, பீன்ஸ் இருக்குது. அவரையில் செடியாக வர கொடியாக வர இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருக்குது. புடலங்காய் வீட்டுக்கு குட்டை இருக்குது நம்மகிட்ட. இது சிறுகீரை. இது ஒரு 15 நாளில் முளைஞ்ச கீரை இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆர்கானிக் விதைகள் தான். இது சிறுகீரைங்க. இது அரைக்கீரைங்க. இது ஒரு 3 பழனை கட் பண்ணி எடுக்கலாம் செடியிலேருந்து. இது தண்டுக்கீரைங்க. இது சிகப்பு தண்டுக்கீரைங்க. நம்ம சின்னதாக இருக்கும்போது எடுத்துலாம், பெருசாக இருக்கும்போது கீரை பாக்கெட் ஒரு கீரை 10 ரூபாங்க பாக்கெட். போட்டிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் முடிச்சிடலாம். காய்கறி செடிக்கு பந்தல் போடுறதுங்க. இது 10 அடி நீட்டு, 5 அடி அகலமாக இருக்குங்க. எல்லா பாவக்காய், புடலங்காய், பெருசுங்காய், அவரைக்காய், சொரக்காய், இது மாதிரி கொடி வகைக்கு எல்லாத்துக்குமே நம்ம மாடியில் இருக்கும்போது ஒரு 4 பக்கம் கயிறு மாதிரி இருக்குங்க. இது இழுத்து கட்டிட வேண்டியதாங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபாங்க. 10 அடி நீளம், 5 அடி அகலம் இருக்குது. எப்போ ஒன்றா எந்த இடத்துல ஒன்றும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் பூச்செடி விதைகளும் நம்மகிட்ட, எல்லா பூச்செடி விதைகளும் நம்மகிட்ட இருக்குங்க. செடியினுடைய பயிர் ஊக்கியம் மண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா செடி வளர ஆரம்பிச்சிடும். மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தணும். இது டூயிங் ஒன்றா இருக்குது. எல்லா பயிர்களும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பண்ணலாம் சார். இது பஞ்சகாவியா. இது போட்டிங்கன்னா மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மண் வளம் நல்லா இருக்கும். உங்களுக்கு செடிகள் பூ உதிர்வதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இதனால் பூ வளமாக எடுக்கணும். எல்லா செடியும் பண்ணிக்கலாம். நெல் வயலை தவிர மற்றபடி எல்லாத்தையும். நெல்லுக்குன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் சார். மற்ற எல்லா செடியும் மண்ணில் ஊற்றுறாங்க. வாரம் ஒரு முறைங்க. இது யூமி கிரானுன்னு சொல்லுவாங்க. சீவீடிலேருந்து பண்ணுறது சார். கடல் பாசிலேருந்து பண்ணுறது. இது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு 1 kg பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வருது. இதுவும் ஆல் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம், மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோசேஜ் வருங்க. பூச்செடிக்குன்னா 1 ஸ்பூனுங்க, காய்கறி செடினா 2 ஸ்பூனு, மரம்னா ஒரு 4 ஸ்பூன்.
வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டே இருக்கேன். இதில் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. செடி வளரக்கூடியது ஜிங்க், அயன், போரான், காப்பர் எல்லாமே இருக்குங்க. இது போட்டாலே செடிக்கு எல்லா நுண்ணூட்ட சத்து இருக்குது, பேரூட்ட சத்து இருக்குங்க. இந்த கம்பெனி ரோஸ் மிக்சர் பார்த்தா இது நம்மளோட இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ நல்லா வளமாக எடுக்குங்க. இது வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் ஒரு 25 கிராம் பண்ணிங்கன்னா எல்லா பூச்செடியும் நல்லா வளமாக இருக்கும். பூ நல்லா பெரிய சைஸாக இருக்கும். மொட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு 50 டேஸ் ஒரு தடவை மண்ணுக்கு தான் கொடுக்குங்க. செடிக்கு எல்லா பூச்செடிகளும் அனைத்து பூச்செடியும் கொடுக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டு எல்லா இதுவும் இருக்குது. 6.5லேருந்து 16 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இது 10 இன்ச்சு பாட்டுங்க. இது வந்துட்டுங்க இது ஒரு பாட்டு வந்து 50 ரூபா வருது. ஒரு பீஸ் வந்து 50 ரூபா வருது. இதே ஒரு 10 பீஸ் எடுத்தோம்னா 450 ரூபா கொடுக்கலாம். 45 ரூபா போடலாம். இது ஹோல்சேல் கடை தாங்க இது வந்து நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுங்க ஒரு பாட்டு வந்து 75 ருபீஸ் வருதுங்க உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் ஒரு 10 பீஸ் எடுத்தோன்னா ஒரு 70 ரூபா கொடுக்கலாம். ஒரு பீஸ் வந்து 70 ரூபான்னு பண்ணலாங்க நம்ம. இதே 12 இன்ச்சு இது வந்துட்டு 80 ரூபா வருதுங்க. இது ஒரு பீஸு. இது டெரகோட்டா கலருங்க. இது வந்துட்டுங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் எடுத்தால் 75 ருபீஸ் பண்ணலாம். வெளி மார்க்கெட்டோட நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். 14 இன்ச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. இது ரேட்டு வந்து சைஸ் வந்து 14 இன்ச்சு. இதே வந்து ஒரு 10 பீஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 95 ருபீஸ் பண்ணலாம். ஃபேக்ட்ரி ரேட்டுக்கே பண்ணலாம். கம்பெனியில் என்ன ரேட் எடுத்து அது ரேட்டில் பண்ணலாம். இதே மாதிரி டெரகோட்டாவில் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 110ங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் கம்மி பண்ணி 105 ரூபா தரலாம். இதுவும் கம்பெனி ரேட் தான். அதே ரேட்டுக்கே நம்ம கொடுத்துக்கலாம். கம்பெனி ரேட்டுக்கு இது இருக்கிறதுல பெரிய சைஸ். இதுதான் மரம்லாம் விற்கிறது. எல்லா மரம் சைஸுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சுங்க. இது பார்த்தா 170ங்க வெளியே. நம்ம ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது நாற்று போகிற ட்ரே சார். இது தான் நாற்றே வளர்க்க முடியும். மிளகாய், கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா குடி தட்டுடுவாங்க. இது வந்துட்டு ஒரு தட்டு பார்த்தா 25 ரூபாங்க. இதே ஒரு 10 பீஸ் எடுத்தாங்கன்னா வந்துட்டு நம்ம 20 ரூபான்னு கொடுக்கலாங்க நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரைன் செல் மேட். இதில் தொட்டி வைக்கிறது, க்ரோ பேக் வைக்கிறதுலாம் தொட்டிங்க. இது வந்துட்டுங்க ட்ரைன் செல் மேட்டும் 30 mm 30 mm இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்து 50 ரூபாங்க. ஒரு 10 பீஸ் எடுத்தால் 45 ரூபா. ஃபேக்ட்ரி ரேட்டுங்க. ஃபேக்ட்ரி 45 ரூபா போகிறோம்னா அதே 45 ரூபா நமக்கு கொடுக்கும். நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட்டில் நான் உங்களுக்கு கொடுத்தலாங்க. மாடி வந்து வீணாகாத இருக்குது. மாடியில் தண்ணி கிணி எதுவும் இருக்காது. தொட்டிகள் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் நம்மளே தச்சுட்டு இருக்கோம். 10க்கு 10 க்ரோ பேக் பார்த்தா 40 ரூபாங்க. 12க்கு 12 க்ரோ பேக் பார்த்தா 50 ரூபாங்க. 15க்கு 15 க்ரோ பேக் பார்த்தா 70 ரூபாங்க. 18க்கு 18 க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. 24க்கு 24 பார்த்தா 150 ரூபாங்க. இது க்ரோ பேக் வந்து நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே தச்சுட்டு இருக்கோம். இது வந்து 12க்கு 12 12/12 வந்து 240 GS 240 GS வந்து இது வந்து 50 ரூபா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பேக்கோட ரேட் வந்து 50 ரூபா. ஒரு 10 பீஸாக எடுத்தோம்னா 450 450 ரூபா. ஒரு பேக்கோட விலை வந்து 45 ரூபா வரும். இதே பார்த்தா 15/15 15/15. இதில் பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் எல்லாமே போடலாம். நாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், கொடி வகைகள் எல்லாமே போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 70 ரூபா வரும். ஒரு 10 பீஸ் எடுத்தோம்னா 650 ரூபா கொடுக்கும். 650 ரூபா ஒரு பீஸ் பண்ணலாம். இதுமாதிரி எல்லா பேக்கும் எல்லா சைஸ்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பேக் எல்லாமே பண்ணிட்டுருங்க. 13க்கு 7 வந்து 50 ரூபாங்க. 13க்கு 9 வந்து 60 ரூபாங்க. 18க்கு 7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 ரூபா வரும். அதே மாதிரி செராமிக் பாட்டம் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு. இது வந்து 6 இன்ச்சில் வந்து 30 ருபீஸ் வந்து 4 ரூபா. இது மாதிரி இந்த சைஸில் வந்துட்டு 18 இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க எல்லாமே. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80 ரூபா வரும் பீஸ். இது வந்துட்டு வெளியே போய் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் சேல்ஸ். இது நம்மக்கிட்ட வந்து 80 ரூபா வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபேக்ட்ரியில் வந்து டைரெக்டாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி ரெட் சாய் செம்மண்ணும் பண்ணிட்டுருங்க. கிலோ வந்து 10 ரூபாங்க செம்மண் வந்துட்டுங்க. பாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க சார். கிலோ வந்து அதுவும் 10 ரூபாங்க உங்களுக்கு பார்த்துட்டு. அது மாதிரி மண்பானையும் பண்ணிட்டு, மண்பானையில் தொட்டிகள் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு செடிகளுக்கு தேவையான அனைத்து உரங்களும் இந்த இடத்துல மலிவான ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குங்க உங்களுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சிசர், புல்லுலாம் லேண்ட்லாம் கட் பண்ணுறதுங்க. இது வந்து நம்ம வந்து 350 ரூபா பண்ணுறோம். வெளி மார்க்கெட்டில் 550 வரைக்கும் போட்டுங்க. நம்ம டைரெக்டாக கம்பெனிக்கு நம்மளே சப்ளை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் ஸ்டீல் கம்பெனி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 160 வரும், 160 ரூபா வருங்க ரேட்டுங்க. இதில் ஃபால்கான் கம்பெனி இருக்கிற நல்ல சைனஸ் பெரிய கம்பெனி. இது வந்துட்டு ஃபால்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரேட்டு. எல்லா இதுவும் கட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். செடிக்கு பெரிய பெரிய கார்டனுக்குலாம் இதான் வாங்கிட்டு போவாங்க கட் பண்ணுறதுக்கு. செடிக்கு ஊற்றுற பூவாளி, ஸ்ப்ரேயர் முதல் மட்டும் எல்லாமே இருக்குது. 1 லிட்டர் ஸ்ப்ரேயர்லேருந்து 14 லிட்டர் ஸ்ப்ரேயர் இருக்குது நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பாட்டிலில் மாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். இதுமாதிரி டைப்பில் வருங்க. இது வந்து எல்லா செடிங்களுக்கும் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருங்க. 10 பீஸ் எத்தனை ஒரு 55 ரூபான்னு பண்ணி கொடுக்கலாம் மேடம். இது எல்லா பாட்டிலும் செட் ஆகும். இது வந்து மாஸ் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பிளான்ட் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். ஒரு 3 அடி ஹைட் வருங்க. இந்த ஸ்டிக்கினுடைய ஹைட் வந்துருங்க. வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறதா இது வச்சுக்கிங்க. கிரீப்பர் இது அப்படி கொடி மாதிரி இருக்கும். இது வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். செடி வந்து உங்களுக்கு காயாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி 120 ரூபா வருது. நம்ம 100 ருபீஸ் பண்ணாங்க. இதில் ஒரு 3 டைப் வருது. 2 அடியில் ஒன்று, 3 அடியில் ஒரு 4 அடி வச்சு அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏறிட்டு இருக்கும். கார்டன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது சார். மொத்த அனைத்து கார்டன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. வெர்டிகல் டைப் பாட்டும் இருக்குது. வெர்டிகல் டைப் பாட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாவில் இருந்துருக்கு. 180 இருக்குது. அது இன்ச்சஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்குது சார். பல்லாவரம் சந்தையில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி பண்ணிக்கிறோம் சார். இது நம்மளும் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒரு 10 பண்ணிக்கிறோம். சென்னையிலேருந்து வரதால தாம்பரம் வந்துடுங்க. தாம்பரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது பெருங்குளத்தூர். புது பெருங்குளத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் பைபாஸ் மேலே ஏறினாங்க. மேலே ஏறி உரகடம் போகிற ரூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் அடுத்து பார்த்தா கர்சங்கால். எம்எஸ் நர்சரி கார்டன் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவிலே கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் வந்து பல்காக ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ராப்ளம் இல்லை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பொருள் வேணும், என்ன குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நேரில் வாங்குறவங்களுக்கு லொக்கேஷனும் மற்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.